Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஊட்டியில் வந்து இருக்கிற அட்வென்ச்சரஸான ஒரு பிளேஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே நாங்கள் டீ ஃபேக்ட்ரி வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அட்வென்ச்சரஸ் பிளேஸ்க்கு வந்து போக போகிறோம். எங்களுக்கு வந்து அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தீம் பார்க் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்கும். ஸோ அதனால் அட்வென்ச்சரஸ் பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி இங்கே வந்து நாங்கள் அட்வென்ச்சர்ஸ் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். நிஷாஜி காணோம், நிஷாஜி ஓகே. வீடியோ 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 ஊட்டி. ஓகே, என்ன அத்தா வீடியோ. இங்கே வந்து அட்வென்ச்சர்ஸ் பிளேஸில் வந்து அப்துல்லா வந்து அழகாக வந்து அவன் வந்து ரைடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மண் அள்ளுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு டிராக்டர் மாதிரி. ஸோ அதுதான் வந்து பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த அட்வென்ச்சரஸ் பிளேஸு. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய ரைடிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ரைடிங்ஸு. ஸோ குழந்தைங்க வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து கேன்டீன் வந்து இருக்குது. கேன்டீன் மாதிரி கேன்டீன் இல்லை, சாப்பிடலாம். ஸோ என்னோடய பொண்ணு ஹபீஸா வந்து ரைடிங் வந்து அந்த பறக்கிறதுக்கு வந்து அவள் கேட்டால். சரி, அவளுக்கும் அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரியே தான் அவளோ பயப்பட மாட்டாள். அட்வென்ச்சர்னால் வந்து தைரியமாக இறங்கிடுவாள். ஸோ அவள் வந்து கேட்குறான்னு சொல்லி நான் டக்குன்னு வந்து அவளை விட்டுட்டேன். ஸோ அவளும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து அவள் போகிறா. அவளுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ஏன்னா இந்த ஏஜில் தானே விளையாட முடியும் இதெல்லாம். ஸோ அவளை வந்து அனுப்பிட்டோம். ஆனால் அவளும் வந்து ரொம்ப கொஞ்சம் தைரியசாலியான பொண்ணு தான் அவள். ஸோ அதனால் அவள் பயப்படாமல் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவள் போகிறா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹாஷிமும் அலீனாவும் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து அவங்க வந்து பேராக வந்து போகிறாங்க. இந்த மாதிரி பேராக கூட நம்ம போகலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி வந்து நம்ம பேராக வந்து பறக்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கும் இல்லையா, ஒரு பார்ட்னரோடு வந்து நம்ம பறக்கிறது வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அழகாக வந்து இப்போ பறக்க போகிறாங்க 2 பேரும். ஸோ அவங்க வந்து ஒரு யங்கான ஒரு கப்பல் தான். ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 4-5 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ ஜாலியாக வந்து அவங்க பறக்கிறாங்க. ஸோ நல்லாயிருக்கும் இல்லையா, இந்த மூமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணோம். அவங்க 2 பேரும் வந்து அழகாக வந்து பறந்து வராங்க. ஸோ நல்லா இருக்கும் இல்லையா, அப்படியே நம்ம அப்படியே ஸ்கையில் வந்து ஒரு பார்ட்னரோடு பறக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து குழந்தைங்களுக்கான ரைடிங்கு. ஸோ குழந்தைங்க வந்து ஒரு 7 இயர்ஸ் பிலோ உள்ள சில்ட்ரனுக்காக இந்த ரைடிங் வந்து வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நஃபீஸாவும் வந்து பறக்க விட்டாச்சு. அவள் ஃபஸ்ட்டு பயந்தா, அப்புறமா அவளையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மாத்தாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே வந்து அனுப்பி விட்டுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நஃபீஸாவும் வந்து பறக்க போகிறா. ஜாலியாக வந்து பிள்ளைங்க வந்து இதை என்ஜாய் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நஃபீஸாவும் வந்து பறக்க விட்டாச்சு. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எங்கள் ஏஜில் தான் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் வயசாயிடுச்சு, நமக்கு வந்து காசு இருந்தால் கூட நம்மளால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா அதெல்லாம் தெரியாது. நமக்கு பயமாக இருக்கலாம், இல்லைனா நமக்கு பிற்காலத்தில் ஏதாச்சும்
இன்ஷால்லா எதுவுமே வரக்கூடாது, பட் வயசான காலத்தில் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரலாம். ஸோ அதனால் இப்போவே வந்து அந்த யங்கான ஏஜ்லேயே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு என்ஜாய் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நம்ம கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணணும். ஸோ பிள்ளைங்க வந்து அந்த மண் போட்டு போட்டு வந்து அதுவும் வந்து ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து அதுவும் ரியலாகவே இதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ரியலாகவே அந்த மண் எடுத்து கொட்டுற மாதிரி, அந்த ரியலில் நடக்கிற மாதிரி அவங்க மண் சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 ஃபன்னாக இருந்தது. அவளுக்கும் ஆசையா இருக்கா, ட்ரை பண்ணி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பறக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து அது ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்களுக்குள்ளே வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், நல்லா ஒத்து போவோம். ஏன்னா தீம் பார்க் கூப்பிட்டா என்னோடய ஹஸ்பண்ட் உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனாலும் எனக்கு இப்போது பயமாக இருக்குது. கொஞ்சம் ஏஜ் ஆக நமக்கு பயமாக தான் வருது. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தைரியம் கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜாலியாக இருக்குது நினச்சாலே. எங்கள் அண்ணனும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணனும் வந்து அப்படியே வந்து கிளம்புறாங்க. இந்த இதில் வந்து இந்த ரைடிங் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணனும் வந்து செம்மையாக வந்து பறந்து வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிற அந்த ஏணி இருக்கு இல்லையா, ஓட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கேப் நம்ம டப்புன்னு நடுவில் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி நடக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம கீழே வந்துடும். ஸோ அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பின்னாடி வந்து அவர் வராரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணனை அனுப்பிச்சிட்டு, என் ஹஸ்பண்ட் ஃபாஸ்ட்டாக நடந்துருவார், பட் எனக்காக வந்து அவர் ஸ்லோவாக வந்து எனக்கு பின்னாடி வந்து வராரு. ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆக்சுவலி அதில் நடக்கும்போது. பட் கால் கூட ரொம்ப வலிச்சிச்சு. பட் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அது அங்கே நடக்கிறது. சின்ன
சின்ன பசங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு ஃபன்னு. ஸோ அவங்க ஜாலியாக வந்து அந்த மண்ணில் வந்து விளையாடுறது வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா பெரிய ரைடிங்லாம் அலோடு இல்லையா. ஸோ இங்கே நாங்களும் வந்து அது நடந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நாங்கள் நடந்துட்டுருக்கோம். ரைடிங் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தருவாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி விளையாடலாம். ஒரு பிள்ளைக்கும் நம்ம காசு கட்ட தேவையில்லை. ஒரு 15-20 ஒரு ½ அன் ஹவர் கொடுத்தாங்கன்னா அது நம்ம வந்து ஒரு பிள்ளையும் 10 நிமிஷம் வச்சு நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம். அந்த மாதிரி நாங்கள் விளையாட வச்சிட்டோம் எல்லா பிள்ளைங்களையும். இது செம்ம த்ரில்லிங்கான ரைடு. நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இது அப்படியே நம்மளை பறந்து தூக்கி போட்டு வந்து இது பண்ணும். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இங்கே பாருங்கள், எந்திரிக்கவே முடியல. அவ்வளோ செம்மையாக அது அங்கேருந்து நம்ம அப்படியே நம்மளை தூக்கி போட்டு இங்கே போடுது. ஸோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கீழே விழுந்தோன்னே அப்படியே மண்டெல்லாம் கேராக இருந்துச்சு. ரொம்ப கேராக இல்லை, பட் என்ஜாய்பலாக தான் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இந்த ரைடிங்கு. எல்லோரும் நானே, எங்கள் அண்ணன், என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேருமே இந்த ரைடிங் போடுவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இந்த ரைடிங் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரைடிங்கு. ஸோ இந்த ரைடிங் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. என்னோட ஹஸ்பண்டும் வந்து அது ஜாலியாக சின்ன பிள்ளைங்களோட வந்து விளையாண்டுட்டுருக்காரு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. பெரும்பாலும் பாய்ஸ்க்கு இந்த மாதிரி கார் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் இந்த இது வந்து கேர்ள்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஹாஜர், ஹபீஸா அவங்க கூட இதை என்ஜாய் பண்ணாங்க. ஒன்று ஒர்க் ஆகுதான், ஒன்று ஒர்க் ஆகலையா கேட்டேன் அப்போவே. இங்கே ஹார்ஸ் ரைடிங் கூட போகலாம். பட் நாங்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் போகல. ஹார்ஸ் ரைடிங் எங்கே வேணாலும் போய்க்கலான்னு நாங்கள் போகல. பட் ஜஸ்ட் பிக்சர் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஹக்கிமா, இங்கே பாரு, அம்மா பாரு, அப்பா எடு, இங்கே பாரு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரோஸ் கார்டன் வந்து போக போகிறோம். ஸோ ரோஸ் கார்டனுக்கு தான் வந்து இப்போது அங்கே தான் வந்து இங்கே இருக்கோம். ஸோ அங்கே இந்தியா மேப் வந்து அழகா ஸ்டேட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் ஹக்கிம், ஹாய் சொல்லு, ஹாய் ஹேய் ஹாய் சொல்டி. ஆல்ரெடி அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணி நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஹக்கிமா வேற தூக்கிக்கிட்டு நடக்க முடியாது இல்லையா, அவளுக்கும் கால் வலிக்கும். ஸோ அதனால் இங்கே ரோஸ் கார்டன் ரொம்ப பெரிய இடம்னால நடக்கலை, அங்கே உட்காந்துக்கிட்டோம். உண்மையிலே ஹக்கிமா வச்சுட்டு என்னால் நடக்க முடியல. சரி நான் இங்கே உட்காந்துக்கிட்டேன். அப்போ கூட சரி கொஞ்சம் வந்தாச்சு, கொஞ்சம் சுற்றி பார்ப்போன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் கொஞ்சம் தூரம் நடந்தோம். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்தோம், கால் வலி. ஏன்னா அட்வென்ச்சர்ஸு, டீ ஃபேக்ட்ரி அதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து லாஸ்ட்டாக வந்து போனது. ஸோ கொஞ்சம் எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னால் இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப தூரம் நடக்க முடியல, இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் டக்குன்னு கிளம்ப போகிறோம். நைட் ஆனால் குளிர ஆரம்பிச்சிடும், பிள்ளைங்க தாங்க மாட்டாங்கன்னு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் தொட்டபெட்டா போனோம். அதுக்கப்புறமா டீ ஃபேக்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறமா அட்வென்ச்சரஸ். ஸோ அட்வென்ச்சரஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ரோஸ் கார்டன். ஸோ நல்லபடியாக ஒரு 4 பிளேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு முழுக்க வந்து ஹாஷி மலினா தான் வந்து எல்லாரையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போனாங்க. 4 பிளேஸும் கவர் பண்ண வச்சாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஊட்டியில் ஃபஸ்ட் டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.